லைவ் அப்டேட்டு சௌந்தர்யா முரட்டு சம்பவம் வந்து பண்ணி விட்ருக்காங்க. சௌந்தர்யா யாரை தெரியுமா நாமினேஷன் பண்ணாங்க? அருணையும் தர்சிகா வந்து நாமினேஷன் பண்ணிட்டு அவங்க சொன்ன ஒரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என் காதுக்கு வந்து இனிமையாக இருக்குது. அதாவது கபடதாரி வந்து அருணாமா, அருண் வந்து உத்தம புத்திரன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேர் வச்சதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த கபடதாரி அப்படிங்கிறது சரியான ஒரு வார்த்தை. அதாவது நேராக பார்க்கும்போது உத்தம நேர்மையான மாதிரி இருப்பான். ஆனால் பின்னாடி பக்கம் என்ன பண்ணுவான், நம்மளை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுவாங்களே, அந்த கபடதாரி அப்படிம்பாங்க. நம்ம நிறைய அந்த ஹிஸ்ட்ரியிலலாம் படிக்கும்போது கபடதாரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அருண் அப்படின்னு வேறு லெவலில் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து உத்தம புத்திரன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க, ஹரிச்சந்திரன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தர்சிகா வந்து எடுத்த உடனே அவள் வந்து ஒரு ரசப்பாமா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க எப்படி வந்து நாமினேஷன் பண்ணாங்க அப்படின்னா அருணை வந்து சுவாரஸ்யமாக சொன்னாங்க. அதாவது ஒரு கதையில் வந்து ஹீரோ வில்லன் காமெடியன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஆனால் இந்த பிக் பாஸ் கதையில் வந்து இந்த அருண் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்ததுலேருந்தே ஃபுல்லாக வந்து நல்லவனாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டுருந்தே அதை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ரொம்ப நல்லவனாக இருக்கிற மாதிரி வந்து நடிக்கிறாரு, தன்னை ரொம்ப நல்லவனாக காமிச்சிக்கிற மாதிரி இருக்கார். அதாவது ஒரு ஹீரோவில் வந்து வில்ல, அதுக்கப்புறம் ஹீரோ, காமெடியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆள் வந்து பிக் பாஸ் அப்படிங்கிற கதையில் தன்னை ரொம்ப நல்லவனாக காமிச்சிக்கிட்டு முதல்ல இருந்தே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் வந்து சொல்லிவிட்டு இவனை வந்து நாமினேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தர்சிகா எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அதாவது தர்சிகா வந்து அவளுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்டி அப்படின்னு சொல்லி அவள் வந்து இருப்பாள். இவளுடைய கேமுக்காக வந்து எங்கெங்கே எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருந்து மற்றவங்கள வந்து யூஸ் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து அந்த கோர்வையாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேரையும் வந்து சொல்லிவிட்டு பேர் வச்சது வந்து வேறு லெவலில் இருந்துச்சுல. விஷப்பாம்பு தர்சிகா கரெக்டாக தானே இருக்குது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க கேமை வந்து யூஸ் பண்ணிக்கிறா. இவன் வந்து எங்கெங்கே எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருந்துக்கிறா அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மையாலுமே மாசாக இருந்துச்சு. அப்புறம் வந்து தர்சிகா வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து பேர் வச்சுருக்குது. அதான் அந்த என்ன பேர் வச்சுருக்குது தெரியுமா, புஸ்வானம் பேர் வச்சுருக்கு இல்லையா. அது வந்து சொன்னது இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ஒன்றும் பெருசாக தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. வேறு ஒன்றும் பெருசாக பேசலை. இந்த இம்சை ராணின்னு பேர் வச்சது வந்து ஜெஃப்ரி தான் வந்து சௌந்தர்யா முதுகில் ஆல்ரெடி குத்திட்டான். இப்போ அதுக்கு தொடர்ந்து வந்து பேரும் வச்சது இம்சை ராணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கான். மக்களே, அவனுடைய என்ன சொல்கிறது, உன் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.